Hey guys, so இன்னைக்கு நம்ம அகைன் பாத்தீங்கன்னா வந்து வள்ளி மோட்டார்ஸ் தான் வந்திருக்கிறோம். இந்த வீக் கலெக்ஷனா என்னென்னலாம் வந்திருக்குதுன்றத பார்க்கலாம். நிறைய பைக் வந்திருக்குது. எல்லா பைக்குமே பத்தி ஒவ்வொரு வீடியோஸ்ல ஒவ்வொன்றா சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமும் நிறைய கலெக்ஷன் வரும். உங்களுக்கு டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சேல்ஸும் பண்றாங்க, சர்வீஸும் பண்றாங்க, பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பேர்மே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த இடம் எங்க லொக்கேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி எம்ஜி ரோட்ல முத்தல்பேட்டை ஏரியால இருக்கும். இங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்விட் ஷாப் இருக்கும். அதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல தான் நம்மளோட டிரைவெக்ஸ் வள்ளி மோட்டார்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பைக்ஸ் இருக்கும். லிட்டில் பிட்டில் அதான் ஒரு எப்படின்னா இந்த பசங்கெல்லாம் ஓட்டுவாங்களா, பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பத்தி இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டாமினார்ல இருந்தே வருவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து டாமினார் 400 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,54,000க்கு இந்த பைக் கொடுக்குறாங்க. 2021 மாடல் 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,54,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஹோண்டால CB 300 பிவை ரெஜிஸ்ட்ரேஷனு 2024. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,60,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்து பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 3 ஃப்ரீ சர்வீஸுமே கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,60,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த பைக் பாத்தீங்கன்னா வந்து R15 V4 9,000 கிலோமீட்டர் கிட்ட டிரைவ் ஆயிருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து சும்மா பிளாக் கலர்ல ஒரு டிராகன் மாதிரி இருக்குது இல்ல. 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,42,000 இந்த V4 கொடுக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற வண்டியும் லிட்டில் பிட்டில் அதே மாதிரி தான் வந்து R15 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,65,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. 2023 இங்க இருக்கிற பேஷன் ப்ரோ. இந்த பேஷன் ப்ரோ பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஜஸ்ட் ஒரு 5,000 கிலோமீட்டர் தான் டிரைவ் ஆயிருக்குது. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 68,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. 68,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 2022 பிவை ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி எதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குன்னா இமாலயனு, ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அட்வென்ச்சரு. நீங்க வந்து ஒரு ஆஃப் ரோடு ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த பைக்கை நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கான விலை பாத்தீங்கன்னா வந்து 1,13,000 கிட்ட கோட் பண்றாங்க. 1,13,000 எக்ஸ்பிரஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போகலாம். அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பைக் ஒருத்தர் இருப்பாப்ல, KTM 2021 டியூக் மாடலு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 8,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,34,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. 1,37,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா 2023 NS 200 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,36,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. 1,36,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. சரி, இந்த ரெண்டு சின்ன பைக் அதுக்குள்ள சேர்த்து பார்த்தல நம்ம வந்து 2022 ஜஸ்ட். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 71,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல இருக்கிறதும் வந்து ஸ்கூட்டி பெப்பு பாத்தீங்கன்னா வந்து அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 60,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. 60,000க்கு அந்த ஸ்கூட்டி கோட் பண்ணிருக்காங்க. ஆப்ரில்லா பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 64,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 64,000 ஆப்ரில்லா கொடுக்குறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா எம்டி கலெக்ஷனு. எம்டிக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருப்பீங்க. 2 எம்டி இருக்குது. எம்டி. ஸோ 2022 ஒரு ஓனர் கண்டிஷன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,41,000. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,44,000. ஜஸ்ட் உங்களுக்கு 3 ரூபா டிஃபரன்ஸ் தான். ரெண்டுமே சேம் அண்ட் சேம், எல்லாமே சேம் தான். உங்களுக்கு கலர்ல கூட இந்த டிஃபரெண்ட் இல்ல. பிரைஸ்ல கிலோமீட்டர்ல லிட்டில் பிட் சேஞ்ச் இருக்கும், அவ்வளவுதான். வந்து பிரைஸ்ல 3,000 டிஃபரெண்ட் வருது, அவ்வளவுதான். பேஷன் ப்ரோ 9,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 35,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. சாரி, 97,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 35,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. டிவிஎஸ் 2021 ஒரு ஓனர் கண்டிஷன் அப்பாச்சி RTR. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 85,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. 85,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ இங்க லிட்டில் பிட் 2 வண்டியில ஒரு சில சேமா அந்த வண்டியில இப்பெல்லாம் போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த வண்டி நம்ம பார்த்தலாம். இது என்ன மாடல் ஆக்சுவலா? அது வந்து FEZ V3 பிவை ரெஜிஸ்ட்ரேஷன் 2019. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 90,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. V3. ஸோ 90,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. FEZ பிவை ரெஜிஸ்ட்ரேஷன். இது 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,12,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த பைக் பாத்தீங்கன்னா வந்து இந்த பைக் ஒரு தரமா இருக்கக்கூடிய பைக் தான். வந்து 2023 FEZ வெர்ஷன் 3 இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,20,000 கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. 1,20,000க்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு பைக் இருக்குது. டிரைவெக்ஸ்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன பைக் ஆக்சுவலா? இது வந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து R15 இது. R15 80,000 கிலோமீட்டர் கிட்ட 8,000 கிலோமீட்டர் தான் போகுது.
1,42,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,42,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது இதே மாதிரி ஒரு எஃப்இசெட் இருந்தது, அது போயிட்டு இருக்குது போல இருக்குது. இப்போ இந்த எஃப்இசெட் மட்டும் ஒன்று தனியா நிக்கிறாப்புல. ஸோ எஃப்இசெட் பிவே ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 1,06,000 1,06,000 பிரைஸ் கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 1,06,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பல்சர் இல்லை, இது ரேடானு. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000. இந்த ரேடானோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 78,000. இதுவும் ரேடான் தான், வந்து ரெட் கலர் எடிஷனு. ஸோ ரேடான்லேயே உங்களுக்கு 3 கலர் பார்ப்பீங்க நீங்கள், வந்து ரெட்டு, ப்ளூ, பிளாக்னு சொல்லிட்டு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 69,000. ஆல்மோஸ்ட் நீங்க இந்த டிரைவெக்ஸ்க்கு வந்தீங்கன்னா எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஃப்இசெட் பிவே ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 சிங்கிள் ஓனர் கண்டிஷனு 1,20,000 அந்த வண்டி கொடுக்குறாங்க. நீங்க அங்க பாருங்களா, அப்படியே யமகா 2020 ஒரு ஓனர் கண்டிஷனு. ஸோ எஃப்இசெட் 125 எஃப்இசெட் ஓகேவா. ஸோ V3 வெர்ஷனு, அப்புறம் 1 இயர் வாரண்டி கொடுத்து 84,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. பல்சரு. ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 684 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு. 1,00,000 அந்த வண்டி கொடுக்குறாங்க பல்சரு. ஓகேவா. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் அந்த பக்கம் இருக்கிறதுலாம் பேட்டரி பைக் தான். பேட்டரி பைக் பற்றி தனியாகவே ஒரு வீடியோஸ் தரேன் நான். ஸோ லாஸ்ட் இன்னொரு பைக் நம்ம பார்த்தலாம், இருக்கிறதே ஒரு சமம் பைக். அது வந்து ஆக்சுவலாக வந்து டிவிஎஸ் வந்து எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி பிவே ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. 19,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷன் 48,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. செம்ம ரேட்டு. ஸோ இப்படி வள்ளி மோட்டர்ஸ் வந்து வேற ஏதாவது பைக் வேணாலும் சரி, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அந்த சைட்ல இருந்து செம்ம ரெஸ்பான்சிபிள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் வாரண்டி தராங்க, 3 ஃப்ரீ சர்வீஸ் தராங்க. அது மட்டும் இல்லை, இங்கே சர்வீஸ்லாம் போதுலாம், அதெல்லாம் பற்றினா உங்களுக்கு இது வீடியோட ஃபைனலில் பார்ப்பீங்க. ஓகேவா. எதுவும் இருந்தாலும் வள்ளி மோட்டார் வாங்க, இவங்க கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தர சொல்கிறேன். ஓகேவா. இந்த பைக் இருக்குது இல்லை, ஆப்ரில் பிவை ரெஜிஸ்ட்ரேஷன் 2021 ஒரு ஓனர் கண்டிஷனு. 1,008 அதாவது வந்து 10,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆயிருக்குது. 86,000 இந்த வண்டியை கொடுக்குறாங்க. சூப்பர்ல. 86,000 இருந்தா போதும். ஆப்ரில் இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நல்ல ஒரு விஷயம் தான் போயிட்டே இருக்குது. இந்த பைக்குக்கு இன்னும் பிரைஸ் வரல, பிரைஸ் வந்தோடனே பார்த்துடலாம். இதுக்கு நான் பிரைஸ் வரல, பிரைஸ் வந்தோடனே பார்த்துடலாம். மேபி இப்பதான் புதுசா அப்டேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாக்குற நீங்க அந்த வண்டி இருக்குது இல்ல, யமகா ஃபேசினோ டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2016 ஒரு ஓனர் கண்டிஷனு. 24,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 47,000 தான் அந்த வண்டியோட விலையை வந்து 47,000 அந்த பைக்கை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பைக் என்ன பைக்குன்னு தானே கேட்குறீங்க. ப்ரெஷர் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. 8,000 கிலோமீட்டர் கிட்ட டிரைவ் ஆயிருது. 67,000 அந்த வண்டி கொடுக்குறாங்க. சூப்பர்ல. நல்ல விஷயம் நிறைய போயிட்டு இருக்குது இல்ல. ஆக்டிவா டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2020 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 64,000 தான் வண்டியோட விலையை வந்து. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா விலை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 2022 பிவே ரெஜிஸ்ட்ரேஷனு ஜஸ்ட் 66,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹோண்டா CB300 பிவே ரெஜிஸ்ட்ரேஷன் 2024 ஒரு ஓனர் கண்டிஷனு. 9,000 கிலோமீட்டர் கிட்ட டிரைவ் ஆயிருது. 1,60,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் போயிட்டு இருக்குது. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து பல்சரு NS200 பிவே ரெஜிஸ்ட்ரேஷன். இங்க ஒரு NS160 இருக்குது, இது NS200. இது பிவே ரெஜிஸ்ட்ரேஷன், அதுவும் பிவே ரெஜிஸ்ட்ரேஷன். ரெண்டுமே 2022 தான் நினைக்கிறேன். ஆமா, இது 2019 2022 ஒரு ஓனர் கண்டிஷன். இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,05,000. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,75,000 கொடுக்குறாங்க. இங்க இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா எஃப்இசெட், 2 எஃப்இசெட் பிவே ரெஜிஸ்ட்ரேஷன்ல. ஸோ ரெண்டுமே 2023, அதுவும் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வந்து 76,000 கிலோமீட்டர் கிட்ட போய், இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வந்து 80,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு, அதுவும் ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,69,000 கோட் பண்ணிருக்காங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,07,000 தான் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் போயிட்டு இருக்குது. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து KTM RC200 டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. 15,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,90,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,90,000 இந்த வண்டி கொடுக்க போறாங்க. அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வண்டி யமகா NS பிவே ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 1,12,000 அந்த வண்டி கொடுக்குறாங்க. யமகா எஃப்இசெட் 2023 ஒரு ஓனர் கண்டிஷன் 1,12,000 அந்த வண்டி கொடுக்குறாங்க. இப்போ நீங்க பாக்குற வண்டி எஃப்இசெட். ஸோ இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 14,000 கிலோமீட்டர் கிட்ட டிரைவ் ஆயிருக்குது. 1,14,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,14,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க எஃப்இசெட். ஓகேவா. ஸோ அடுத்தது நீங்க பார்க்கக்கூடிய இந்த வண்டி இருக்குதுனால R15 V4, அதுவும் R15 V4. ரெண்டு கலருக்கு தான் வித்தியாசமே வந்து. அது ஒரு மாதிரி சில்வர் கலர்ல இருக்குது, ஒரு மாதிரி பிளாக் கலர் இருக்குது. பிவை ரெஜிஸ்ட்ரேஷன், அதுவும் பிவை ரெஜிஸ்ட்ரேஷன் 2021. இது 2021, இது 2023 ஒரு ஓனர் கண்டிஷன். இதுவும் ஒரு ஓனர் கண்டிஷன் தான் வந்து. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,05,000. ஏன்னா இது வந்து இதோட கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியா அதிகமா போயிருக்கு, கிலோமீட்டர் கம்மியா போயிருக்குது. அதனால 1,65,000. இதுவும் 2021 தான். ஆனா 1,36,000 வண்டி கொடுக்குறாங்க.
ஓகேவா? ஸோ அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய எந்த வண்டிக்குமே வந்து பிரைசஸ் என்ன அப்டேட் பண்ணல. யமகா FEZ பியூர் ரெஜிஸ்ட்ரேஷன் 2019 ஒரு ஓனர் கண்டிஷனு 1 இயர் வாரண்டி கொடுத்து அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 90,000 ரூபாய்க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. 90,000க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. மோட்டார்ஸ்ல வண்டி விற்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ சர்வீஸ்லாம் என்னென்ன பண்றீங்கன்னா? சர்வீஸ் நம்ம ஜென்ரல் சர்வீஸ், பெய்டு சர்வீஸ், ஆக்ஷன் ஜாப், ஆல் ஜாப் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறோம். ஆல் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்து வந்து கொடுங்க. நாங்கள் எந்த வண்டி வேணாலும் எடுத்து வரலாம். நீங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் வந்து போகுது? நார்மல் வண்டினா 550 லேபர் சார்ஜ் போடுவோம். அப்புறம் நம்ம வண்டிக்கு ஏற்ற போல சார்ஜஸ் லேபர் வரும். அப்புறம் பொருள் என்னென்ன பொருள் மாற்றணுமோ அதுக்கு சார்ஜஸ் வரும். பொருளுமே நீங்கள் வச்சிருப்பீங்களா? எல்லா பொருளுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம அதர் பிராண்டில் அரேஞ்ச் பண்ணிக்குள்ள நம்ம மாட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வாரண்டியில் எதாவது தரீங்களா அதுக்காவது? நம்ம வந்து வாரண்டி, இன்ஜின் வாரண்டி போடுறோம். அப்புறம் 777 வாரண்டி போடுறோம். அது வர கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் செக் பண்ணி தான் போடணும். அது வண்டியை பொறுத்து தான் செக் பண்ண முடியாது. ஓகே. இந்த டீலர் ஃபேன்சி சார் எப்படின்னா இந்த 1 இயர் பேமெண்ட் மாதிரி ஏதாவது இருக்குதா? சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது? அது இப்போதைக்கு வாரண்டி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து 499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணாங்கன்னா 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஓகே. பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன? இது லோ காஸ்ட்டு, ஹை குவாலிட்டி, பர்ஃபெக்ட் சர்வீஸ், ஆக்சபிலிட்டி என்னென்ன இதெல்லாம்? ரீசனபிளான ரேட்டு வரும். ப்ளஸ் சர்வீஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணுறோம். அதே மாதிரி விஓசியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓகேங்களா சார்ண்ணா? அதாவது இந்த 899 வந்து ஸ்டார்ட் ஆகுது வித் இன்ஜின் ஆயிலோட. ஓகே. இன்ஜின் ஆயிலுக்கு தான் இந்த 6 மந்த் வாரண்டி. ஓகே.